ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் நடிக்கிற நம்ம ராமமூர்த்தி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமமூர்த்தியோட ஆக்டிங் பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யதார்த்தமாக இருக்கும். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்துட்டு ராமமூர்த்தி கேரக்டரை வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துட்ருப்பாரு. ஒரு தாத்தா வந்துட்டு நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்பாரோ அதை ரொம்ப வந்துட்டு தத்ரூபமாகவும் யதார்த்தமாகவும் நடித்து காட்டியிருப்பாரு. ஸோ ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்க பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி அவர்களோட கேரக்டரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் அந்த சீரியலில் அவரை பார்க்க முடியாது. அவரோட நிஜ பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபி ரோசரி. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு இருந்துகிட்ருக்காரு. ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்திருக்காரு. அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்துட்டு ஒரு சீரியலில் வந்துட்டு சன் டிவி சீரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் நிறைய படங்களில் கூட அவர் ஆக்ட் பண்ணியிருந்திருக்காரு. பொல்லாதவன், நேபாளி, தொட்டி ஜெயா, அந்த மாதிரி நிறைய படத்தில் கூட அவர் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சீரியல்ஸ்குள்ளே வந்திருக்காரு. சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸில் அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அழகி, அத்திப்பூக்கள், பைரவி, அந்த மாதிரி நிறைய சீரியல்ஸில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் நடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ வந்துட்டு பாக்கியலட்சுமி சீரியலில் ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு தாத்தாவோட ரோலை வந்துட்டு எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தத்ரூபமாக அவர் யதார்த்தமாக நடித்து நம்ம எல்லாரோட மனசுலையும் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காரு. அண்ட் மேன்மேலும் வந்துட்டு அவர் ஹெல்த்தியாகவும் சினிமா துறையில் நிறையா சாதிக்கணும்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்.